ஜென்ரலாகவே எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணால் அப்படின்னா ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் ஆகும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபுட்டுலேயே வந்து டயட் பிளான் கொடுத்தா அவங்க ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் இந்த 2 கேட்டகரிலையுமே இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு இருக்கிறவங்க தான். இது தைராய்டு ப்ளஸ் பிசிஓடி இந்த பிரச்சனை இருக்கிறவங்க தான். ஸோ அவங்க என்ன தான் மேக்ஸிமம் வந்து எஃபோர்ட் போட் பண்ணாலும் அவங்கனால நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவான லெவல் தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஆனால் அவங்களால கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும், ஆனால் கொஞ்சம் டைம். ஸோ இன்றைக்கி நாம் தைராய்டு ப்ளஸ் பிசிஓஎஸ் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உண்டான டயட் பிளானை தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வெயிட் லாஸ், டயபெட்டிஸ், ப்ரெக்னென்சி ரிலேட்டட் எல்லாத்துக்குமே டயட் பிளான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. தைராய்டு இருக்கிறவங்க முக்கியமாக என்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன உணவுகள் எடுத்துக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். காமனாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடே பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 வகையான உணவுகள் தான் இருக்கும் அதிகபட்சமாக. ஸோ இந்த 100 வகையான உணவுகள்லேருந்து தான் ஒரு சில உணவுகள் தைராய்டு இருக்குன்னு சாப்பிடக்கூடாது, ஒரு சில உணவுகள் சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது. ஸோ அப்படின்னு தனித்தனியாக பிரிஞ்சு இருக்குங்க. இதில் காமனாக வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைதா. ஸோ மைதா உணவுகளை எல்லாருமே கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். பாக்கெட்டுகளில் அடைச்சி வச்சுருக்க எந்த ஒரு உணவுப் பொருள் ஆகட்டும், அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும். ப்ரோட்டீன் பவுடர் வந்து பாக்கெட்டில் விற்றுட்ருப்பாங்க, அதையெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ அதையும் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் கடைகளில் விற்கிற பார்த்திங்களா வடை, போண்டா, அப்புறம் ஸ்வீட்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, கேக்கு, அப்புறம் ஃப்ரிட்ஜ்டு ஐட்டம்ஸ் எல்லாமே ஹை சுகர் கண்டென்ட்டு கேக்கு, சாக்லேட்டு. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம சாப்பிடவே கூடாது. முக்கியமாக தைராய்டு பேஷண்ட்டு சாப்பிடவே கூடாது. ஜென்ரலாக தைராய்டு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா காலையில் எந்திரிச்சதுமே லேட்டாக எந்திரிச்சாலுமே கொஞ்சம் தூக்க கலக்கத்தோடு இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வேலையை செய்யும்போது பார்த்திங்கன்னா அவங்களால சுறுசுறுப்பாக செய்ய முடியாது. 3வது அவங்க டாய்லெட் போகும்போது பார்த்திங்கன்னா மோஷன் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃப்ரீயாக வராது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் மேக்ஸிமம் வந்து தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா காலையில் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் வந்து சுடுதண்ணி குடிங்க. ஸோ சுடுதண்ணி குடித்ததுக்கப்புறம் அடுத்தது ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கழித்து நீங்கள் வெண்பூசணி ஜூஸை குடிங்க. ஸோ அந்த வெண்பூசணி ஜூஸை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே பிடிச்சி இழுத்துட்டு வெளியே மலத்தின் வழியாக வந்து வெளியே கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அந்த வெண்பூசணி ஜூஸ், அதாவது டீடாக்ஸ் ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. முக்கியமாக தைராய்டு இருக்கிறவங்க நார்மல் டயட் பிளானில் மட்டுமே வெயிட் லாஸ் பண்ணிட முடியாது. ஸோ அவங்க காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். அட்லீஸ்ட் வாக்கிங்னாச்சும் போகணும். அப்படி நீங்கள் வாக்கிங் போனாலுமே உங்கள் உடம்புலேருந்து வேர்வை நல்லா வர வரைக்கும் நீங்கள் வாக்கிங் போகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சூரிய வெளிச்சம் உங்கள் உடம்புல கண்டிப்பாக படணும். ஸோ ஈவினிங் சன்லைட்டு ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஈவினிங் வாக்கிங் பண்ணுறது ரொம்ப உபயோகமாக இருக்கும். 2வது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸசைஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது தைராய்டுக்குனே தனியாக HIIT, ஸோ யோகாசனம் அதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து சடனாக முடிஞ்சிடாதுங்க. அதுக்கும் ஒரு டைம் இருக்குது. ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ அந்த மாதிரி டைம் இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடிஷ்னலாக நான் என்னோடய டயட் பிளான் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த டயட் பிளான் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு எடுத்துக்கலாங்க. இந்த பச்சை பயிரை வந்து நீங்கள் அவிச்சும் சாப்பிட்லாம். அதாவது 4-5 விசில் விட்டு குக்கரில் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்லாம். இல்லை அந்த பச்சை பயிரை தோசை, அடை அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியும் நீங்கள் சாப்பிட்லாம். இது கூட வந்து தேங்காய் சட்னி எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் சட்னியில் வந்து செலினியம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தேங்காய் சட்னி யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கேரட் ஜூஸை நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ கேரட் ஜூஸ் வந்து உங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல் எடுத்துக்கலாம், அதாவது பிளாக் சன்னா. ஸோ இதை நீங்கள் எப்பவும் போல் வந்து நீங்கள் வேக வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் திருகல் கொஞ்சம் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். இது கூட நம்ம 3 எக் எடுத்துக்கலாம். அந்த 3 எக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் எக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம், எல்லோ எக்ஸ் வேண்டாம். ஸோ 3 ஒயிட் எக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க.
ப்ளஸ் இது கூட வந்து ஒரு ஆப்பிளும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் சொல்கிற டயட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு ப்ளஸ் பிசிஓடி 2 இருக்கிறவங்க பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தைராய்டு ப்ளஸ் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு காமனாக எடுத்துக்கலாம். ஸோ புதன்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பச்சை பட்டாணி எடுத்துக்கலாங்க. பச்சை பட்டாணி ப்ளஸ் வந்து பச்சை பட்டாணி வந்து க்ரீன் பீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒயிட் எக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஒயிட் எக்ஸில் செலினியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை தாராளமாக நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம். ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜூஸை எடுக்காமல் நீங்கள் பழமாக அப்படியே கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். வியாழக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டல் எடுத்துக்கலாம், ஒயிட் சன்னா. ப்ளஸ் இது கூட பார்த்தீங்கன்னா 3 வந்து ஒயிட் எக் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா நட்ஸு ஸ்மூதி எடுத்துக்கங்க. ஒரு நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, திராட்சை, வால்நட்டு இது மாதிரி நைட்டே வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் ஒரு ஸ்மூதி மாதிரி நீங்கள் எடுத்து குடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் தட்டைப்பயிறு நீங்கள் சேர்த்துக்கலாம், பயிறு வகைகள். அது கூட வந்து நீங்கள் ஒரு வாழைப்பழமும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு 2லேருந்து 3 மணி நேரம் வரையும் உங்களுக்கு நல்லா பசி தாங்கும். சனிக்கிழமை நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கலாம்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கலாங்க. ஓட்ஸை வந்து நீங்கள் உப்புமா மாதிரி செஞ்சுக்கலாம், இல்லை தோசை மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணால் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்னா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது ஓட்ஸை வந்து நான் ஒரு காமனாக சொல்லியிருக்கேன். ஒரு சிலருக்கு ஓட்ஸ் பிடிக்கலாம், பிடிக்காமலேயும் போகலாம். ஒரு ஆப்ஷனாக சொல்லியிருக்கேன். ஸோ இது கூட வந்து ஒரு வாழைப்பழம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் செவ்வாழையாக இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா 2 எக்கு ப்ளஸ் ஆம்லேட். அதாவது 2 எக் எடுத்துக்கோங்க, முழு முட்டையாகவே எடுத்துக்கோங்க. இது கூட பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க, ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு கேப்சிகம். இதெல்லாத்தையுமே கட் பண்ணி அந்த 2 முட்டையில் போட்டு ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டு ஈஸியாக சாப்பிட்டுக்குங்க. இது கூட வந்து நீங்கள் தேங்காய் பால் கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணுறனா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். இப்படி தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது அதிலே சுகர் இருக்கும். இல்லை உங்களுக்கு சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ண வேண்டாம். அது கூட வந்து நீங்கள் கருப்பட்டியோ இல்லை கரும்பு சர்க்கரையோ லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும் போதும். அதிக அளவில் ஆட் பண்ணுறது வேண்டாம். நிறையா பேர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா எக்குக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாச்சும் தான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எக்குக்கு பதிலாக நம்ம பன்னீர் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரி, திராட்சை, நட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஷேக்கு, ஸ்மூத்தி மாதிரி பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ எக்குக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து வேறு எதுவும் இல்லை. ஸோ இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். உங்களுக்கு தினமும் காலையில் டாய்லெட் போகும்போது மலச்சிக்கல் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸில் வந்து கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம். அதனால் நீங்கள் சாப்பிட்ற உணவுகளில் வந்து அதிகமாக காய்கறிகளை சேர்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் உங்களுக்கு நல்லா செரிமானம் ஆகும். நீங்கள் டெய்லியும் காலையில் வெண்பூசணி ஜூஸை ஒரு 90 நாட்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா குடலில் எல்லாம் தேங்கி நிற்கிற அனைத்து கழிவுகளும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடும். இந்த வெண்பூசணி ஜூஸை நீங்கள் தொடர்ந்து ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சு, நல்லா செரிமானம் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் பதிவிடலாம். ஸோ அது மூலமாக நான் தெரிஞ்சுக்குவேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேள்விகள் கேட்கலாம். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தைராய்டு ப்ளஸ் பிசிஓடி இந்த பிரச்சனைகளாக இருக்கிறதுக்கு ஸோ நம்ம என்னென்ன உணவுகளை எடுத்தால் இதிலேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு உண்டான கேள்வி பதில் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக லஞ்சு, டின்னர் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ உங்களோட உடல்நலத்தை ஆரோக்கியமாக மாற்றுங்க. ஸோ தைராய்டு லஞ்சு டயட் பிளானாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு 5K லைக்ஸு வந்துச்சு அப்படின்னா இதோட செகண்ட் பார்ட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.